ஹாய் செல்லக்குட்டி. இன்னைக்கு நாம ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள போய் அங்க வாழ்ற பூச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதோ இங்க ஊர்ந்து போற இந்த எறும்பை பார்த்தீங்களா? எறும்பை நம்ம இங்கிலீஷ்ல ஆண்ட்னு சொல்லுவோம். எறும்புகள்லாம் ரொம்ப கடினமா உழைக்கிறத பார்த்தீங்களா? இந்த எறும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட உணவை சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? எறும்புகளுக்கு குளிர்காலத்துல உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கோடை காலத்திலேயே குளிர்காலத்துக்கு தேவையான உணவையும் சேர்த்து சேகரிச்சு வச்சுப்பாங்க. இதோ இந்த பூ மேல இருக்கிற தேனியை பாருங்களேன். தேனியை நம்ம இங்கிலீஷ்ல ஹனிபீன்னு சொல்லுவோம். இந்த தேனீக்கள் மூலமா தான் நமக்கு இனிப்பான தேன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பூல இருக்கிற மகரந்த துகளை எடுத்து இன்னொரு பூல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த தேனீக்கள் ரொம்ப உதவியா இருக்கு. என்னை சுத்தி பறந்துட்டு இருக்க இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? பட்டாம்பூச்சியை நம்ம இங்கிலீஷ்ல பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் எப்படி வளரும்னு உங்களுக்கு தெரியுமா? இது முதல்ல புழுவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டு புழுவா மாறும். அடுத்து அந்த கூட்டுல இருந்து வெளியே வரும்போது இந்த அழகான பட்டாம்பூச்சியா மாறிடும். இங்க இருக்கிற இந்த சிலந்தி வலைய பாத்தீங்களா? இந்த சிலந்தி பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப புத்திசாலியானது. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சிலந்தி தன்னோட வலையை வச்சு அதோட வீடை உருவாக்கிக்கும். அதுக்கப்புறம் அந்த வலையில வந்து விழுகிற பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுதான் இது வாழுது. இருக்க அழகா மின்னுற இந்த பூச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமா, இதெல்லாம் மின்னல் பூச்சி. இதை நம்ம இங்கிலீஷ்ல ஃபயர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? இந்த மின்னல் பூச்சிகள்லாம் அதுல இருந்து வெளியே வர வெளிச்சம் மூலியமா தான் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்களாம். அடுத்து இங்க குட்டியா பறக்கிற இந்த லேடி பக்க பாருங்களேன். இது பார்க்கறதுக்கு குட்டியா இருந்தாலும் இதோட பயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த லேடிபக் பூச்சிகள் தாவரங்களை சாப்பிட்ற பூச்சிகளை சாப்பிட்றோம். அதனால எல்லா தாவரங்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். நீங்க வேகமா பறக்கிற இந்த தட்டானை பார்த்தீங்களா? தட்டான் பூச்சியை நம்ம இங்கிலீஷ்ல டிராகன் ஃப்ளைன்னு சொல்லுவோம். இந்த தட்டான் பூச்சிகளை மழை காலத்துல நம்ம அதிகமா பார்க்க முடியும். இந்த இலை மேல உட்கார்ந்து இருக்கிற பூச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமா, இதுதான் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியை நம்ம இங்கிலீஷ்ல கிராஸ் ஹோப்பர்னு சொல்லுவோம். இந்த வெட்டுக்கிளி பறக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப உயரமா ஜம்ப் கூட பண்ணும். இந்த பூச்சிகளோட உலகம் எவ்வளோ அதிசயமா இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம எறும்பு, தேனி, சிலந்தி அப்படின்னு நிறைய பூச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பூச்சிகள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பை பாய், see you.